இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. வரேன் சார். சார் வாங்க. வெற்றி, யாரா இவங்கெல்லாம்? என்ன விஷயம்? எதுக்கு வந்திருக்காங்க? சொல்லுங்க, அப்பா கேக்குறாருல்ல. சார், உங்க பையன் வெற்றி ஸ்ரீகாந்தோட குழந்தை தியாவை அவங்க மனைவி துளசியோட சேர்ந்து முறைப்படி தத்தெடுத்திருக்காரு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீகலா ரெடி பண்ணிட்டேன் சார். டேய், முட்டாளாடா நீ! என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னும் இவளுக்கு முறையா கல்யாணமே ஆகல, ஒரு குழந்தை குட்டி கூட இல்ல. நீ பாட்டுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்ற? ஏங்க, காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா நீங்க? கொடுங்க அந்த டாக்குமெண்ட்ட. மா, டேய், இத்தனை நாளா இந்த துளசிய இந்த வீட்ல விட்டு வச்சதுக்கு ஒரே காரணம் நீ இவளை நினைச்சு சாமியாரா போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். நீ என்னடானா எவ்வளோ ஒருத்தி பெத்த குழந்தைய இந்த வீட்டு வாரிசா ஆக்கணும்னு பாக்குற? உனக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமாடா? இது ரொம்ப முட்டாள்தனமான முடிவா இருக்கு அத்தை. இது வெற்றி எடுத்த முடிவு மாதிரி தெரியல. இவதான் ஏதோ மந்திரம் போட்டு வெற்றிய சம்மதிக்க வச்சிருக்கா. வெற்றி, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு. உன்னால அது கெட்டு போறதுக்கு எங்களால அனுமதிக்க முடியாது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போடு. துளசி, உன் பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புமா. பாட்டி, ஒருவேளை துளசி மேடம் தியாவை கூட்டிட்டு கிளம்புறதா இருந்தா தியாவோட அப்பா நானும் சேர்ந்துதான் போவேன். டேய் டேய், நிறுத்துறா. யாருக்கு யார் அப்பா? மா, இத்தனை நாளா நீங்க பேசுனதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். இனியும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாத. மா, தாய் தகப்பனை இழந்த பச்சை புள்ளமா இவ. துளசிதான் அம்மானு வாழ ஆரம்பிச்சிருக்க. அதோட மனசு நோகிற மாதிரி பேசுறீங்களேம்மா. உங்களெல்லாம் அம்மானு சொல்றதுக்கே. வெற்றி, சொல்லுடா. என்ன அசிங்கமா இருக்கா? அம்மான்னு என்ன சொல்லவே அசிங்கமா இருக்கா? வேண்டாமா, என்ன பேச வைக்காதீங்கம்மா. அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. மேடம், நீங்க டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணுங்க. சார், நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னங்க? அவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, நீங்க அமைதியாவே இருக்கீங்க. இத்தனை நாள் அந்த குழந்தை இந்த வீட்டுல தானே இருந்துச்சு. இதுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பேசாம இரு. மேடம், இந்தாங்க.